Hello friends, welcome to SMBros Tech Channel. இன்னைக்கு நம்ம செம்மையான ஒரு ப்ராடக்ட் தான் ரிவ்யூ பண்ண போறோம். எஸ் நீங்க வீட்ல இல்லனா காரை க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படினா அதுக்கு செம்மையான ஹெவி டியூட்டி க்ளீனிங் கெட்ஜெட் தான் பார்க்க போறோம். அது இது சாதாரண ப்ராடக்ட் கிடையாதுங்க. Amazonோட நம்பர் 1 செல்லர் ஆவருக்கு. எஸ் இன்னைக்கு வீடியோல AGAROவோட ஏஸ் ட்ரை அண்ட் வெட் வேக்யூம் கிளீனரோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கலாமா வேணாமா இல்ல இது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குன்றத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறீங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா இது SMBros Tech Channel சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. எப்பவும் போல நம்ம அன்பாக்சிங்ல இருந்து பாக்ஸ்க்குள்ள ஒரு மெயின் யூனிட் இருக்கும். அதை தாண்டி ஒரு நீளமான ஹோஸ் பைப் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்டெண்டபிள் அலுமினியம் டியூப் இருக்கும். டஸ்ட் பேக் ஒன்னு இருக்கும். இதை தாண்டி வித்தியாசமான பர்பஸ்க்காக 4 பிரஷஸ் கொடுத்திருப்பாங்க. அது என்னென்ன பிரஷ்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோர் பிரஷ், அப்சார்பிங் பிரஷ், சர்வீஸ் டூல், மல்டி பர்பஸ் கிளீனிங் பிரஷ். இந்த பிரஷ் ஒவ்வொன்றையும் எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட பில்ட் குவாலிட்டியை பார்த்துடலாம். எஸ் பில்ட் குவாலிட்டி வைஸ் வந்தோம்னா மெயின் பாடி பாத்தீங்கன்னா செம்ம பிரீமியமா இருக்கு. ஏன்னா இதோட டஸ்ட் பேக்ல பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால உருவாக்கி இருக்காங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இது ரொம்ப நாள் ஆனாலும் துரு பிடிக்கவே பிடிக்காது. அதே நேரத்தில் இது செம்ம ஸ்ட்ராங்காவும் இருக்குங்க. அடுத்து மேல இருக்க மூடி பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்னால செஞ்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அடுத்து கீழே பாட்டம்க்கு வந்தோம்னா அங்கேயும் பிளாஸ்டிக் தான் இருக்கு. ஆனா அதுவும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அதே பாட்டம்ல பாத்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட் ஆகக்கூடிய ஸ்விவல் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டியும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. இது 360 டிகிரி ரொட்டேட் ஆகறனால நம்ம வீட்டுக்குள்ள எந்த டைரக்ஷன்ல வேணாலும் ஈஸியா இழுத்துட்டு போக முடியுங்க. அடுத்து நம்ம ஹோஸ் சைடு வந்தோம்னா அதோட பில்ட் குவாலிட்டியும் செம்மையா இருக்கு. அதே நேரத்துல நல்லா ஃபிளெக்சிபிளாவும் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டெண்டபிள் டியூப் சைடு வந்தோம்னா இது அலுமினியத்தால உருவாக்கி இருக்காங்க. அதனால இதோட பில்ட் குவாலிட்டியும் செம்மையா இருக்கு. இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எவ்வளவு ஹைட்ல இருக்க சீலிங்கை ஈஸியா கிளீன் பண்ணிக்க முடியும். அடுத்து டிஃபரண்ட் பிரஷஸ் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்னால உருவாக்கி இருக்காங்க. அதோட பில்ட் குவாலிட்டியும் சூப்பரா இருக்குங்க. அடுத்து இதோட சேர்த்து பவர் கார்டு சைடு வந்தோம்னா பவர் கார்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மீட்டர் வரைக்கும் நீளமா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட குவாலிட்டியுமே செம்மையா இருக்குங்க. அடுத்து இந்த வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணிக்கிற மோட்டரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல பவர்ஃபுல்லான 1600 வாட்ஸ் மோட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட சக்சன் பவர் மட்டும் 21.5 kPa. இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தரையில இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட்ல இருந்து பெரிய பெரிய குப்பை வரைக்கும் கூட அசால்ட்டா சக் பண்ணி இழுத்துட்டு போயிட்டே இருக்குங்க. அண்ட் இந்த வேக்யூம் கிளீனர்ல இருக்கிற செம்ம ஹைலைட்டான விஷயம் என்னன்னு தெரியுமா? இதுல இருக்கிற லார்ஜ் கெபாசிட்டி டேங்க் தாங்க. எஸ் இந்த டஸ்ட் கலெக்டிங் பேரல் பாத்தீங்கன்னா 21 லிட்டர் கெபாசிட்டி கொண்டது. சோ உங்க வீடு பெரிய வீடா இருந்தாலுமே நீங்க அடிக்கடி இதுல சேர டஸ்ட் கொண்டு போய் வெளியே கொட்டிட்டு வரணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒரே ஸ்ட்ரெச்ல பெரிய வீட கிளீன் பண்ற அளவுக்கு செம்மையான கெபாசிட்டியோட அதோட பேரலே கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த பேரலுக்குள்ளே பாத்தீங்கன்னா 3 லிட்டர் கெபாசிட்டிக்கு டஸ்ட் பேக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த டஸ்ட் பேக் ஒரு ரீயூசபிள் பேக். சோ அதனால நீங்க அதை வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே நெக்ஸ்ட் இத பேசிக்கா எப்படி யூஸ் பண்றதுன்றத முதல்ல பார்த்துடலாம். இதை யூஸ் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் உங்க கொடுத்திருக்க அந்த ஒரு ஹோஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹோஸ மெயின் யூனிட்ல இருக்கிற ஹோல்ல அழகா திணிச்சு லைட்டா ரொட்டேட் பண்ணாலே ஹோஸ கனெக்ட் பண்ணிர முடியும். ஒன்ஸ் இத கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற பவர் கார்டை நம்ம மெயின் பிளக் பாயிண்ட்ல சொருகிட்டு அங்க சுவிட்ச் ஆன் பண்ணிடணும். அங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறம் மெயின் யூனிட்லயுமே பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப்க்கு ஒரு சுவிட்ச் கொடுத்திருப்பாங்க. அந்த சுவிட்சுமே பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ்காக மேல ஒரு லேயரும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த பட்டனை நம்ம ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டோம் அப்படினா மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிரும். அப்படி ரன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வழக்கம் போல எப்பவும் போல க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சப்போஸ் நம்ம ஹைட்ல இருக்கிற ஏதாச்சும் ஒன்னு க்ளீன் பண்ணனும் அப்படினா அந்த டைம்ல இந்த ஹோஸ் இருக்கு பாத்தீங்களா? அது கூட இந்த எக்ஸ்டெண்டபிள் டியூபை நம்ம அட்டாச் பண்ணி நம்ம சக் பண்ணி இழுத்துக்க முடியும். அண்ட் நம்ம டிஃபரண்டான சர்ஃபேஸ்ல என்ன பர்பஸ் யூஸ் பண்ணனும் அப்படினா உங்க கொடுத்திருக்க டிஃபரண்ட் வெரைட்டி ஆஃப் பிரஷஸ் இருக்கு பாத்தீங்களா? அத கரண்ட் பண்ணி நம்மளால க்ளீன் பண்ணிக்க முடியுங்க. ஓகே ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படினா உள்ள இருக்கிற டஸ்ட் எப்படி வெளிய கொட்றதுன்ற ஒரு சின்ன டவுட் வரும். அதுக்காக பாத்தீங்கன்னா அதை ஓபன் பண்றதுக்காகவே ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா நம்ம பழைய டிஃபன் பாக்ஸ்ல இருக்கும் பாத்தீங்களா? அதுல இருக்கிற ஓபன் டைப் மாதிரி அதுல கொடுக்கவே செஞ்சிருக்காங்க. சோ அத நம்ம பாத்தீங்கன்னா எப்பவும் போல டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ற மாதிரி ஓபன் பண்ணிட்டு மூடியை தனியா தூக்கிட்டோம் அப்படினா உள்ள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டஸ்ட் பேக் இருக்கும். இந்த டஸ்ட் பேக்ல தான் பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா டஸ்ட் ஃபுல்லாமே கலெக்ட் ஆயிருக்கும். அந்த டஸ்ட் ஃபுல்லா நம்ம வெளிய கொட்டி விடலாம். பெரிய பெரிய குப்பை சேர்ந்திருக்கும் பாத்தீங்களா? அந்த பெரிய குப்பை எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பேரலுக்குள்ள இருக்கும். சோ இத நம்ம தனியா எடுத்துட்டு போய் வெளிய கொட்டிட்டு வந்துடலாங்க. சரி அதெல்லாம் ஓகேடா. எந்தெந்த பிரஷ் எங்கெங்கடா யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிரஷ் எடுத்தீங்கன்னா அது ஹார்ட் ஃப்ளோர் அண்ட் கார்பெட்ல இருக்க டஸ்ட்டை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம அப்சார்பிங் பிரஷ் வச்சு ஹார்ட் ஃப்ளோர்ல கொட்டின தண்ணி, ஜூஸ், பால் மாதிரியான ஐட்டம் இருக்கு பாத்தீங்களா? அதை ஈஸியா கிளீன் பண்ண முடியும். ஆனா நம்ம வெட் கிளீனிங் பண்றப்ப மைண்ட்ல வைக்க வேண்டிய முக்கியமான விஷயமே இந்த டஸ்ட் பேரலுக்குள்ள டஸ்ட் பேக் இருக்க கூடாது. ஏன்னா டஸ்ட் பேக் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அது மேல தண்ணி அதிகமா பட்டு டஸ்ட் பேக் வீணாகக்கூடிய வாய்ப்பு அதிகம். சோ ட்ரை கிளீனிங் பண்றப்ப மட்டும் டஸ்ட் பேக் வச்சுக்கோங்க. வெட் கிளீனிங் பண்றப்ப டஸ்ட் பேக் வைக்காதீங்க. நெக்ஸ்ட் இந்த சர்வீஸ் டூலை வச்சு நம்ம வீட்டோட கார்னர் எட்ஜஸ்ல இருக்கும் பாத்தீங்களா? அதாவது மூல முக்கலா இருக்கும் பாத்தீங்களா? அதுல இருக்க டஸ்ட்டை ஈஸியா கிளீன் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஃபைனலா அந்த மல்டி பர்பஸ் கிளீனிங் பிரஷை வச்சு நம்ம வீட்டில் இருக்க மேட்ரஸ், சோஃபா, குஷன்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதுல இருக்க டஸ்ட்டை ஈஸியா கிளீன் பண்ண முடியுங்க.
சோ இந்த எல்லா பிரஷையும் யூஸ் பண்ணி நாங்களும் எங்க வீட்ல க்ளீன் பண்ணி பார்த்தோம். அதோட ரிசல்ட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அண்ட் இந்த வேக்யூம் கிளீனரோட செம்ம ஹைலைட்டான ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத ஜஸ்ட் வெட் அண்ட் ட்ரை வேக்யூம் கிளீனரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. செம்ம பவர்ஃபுல்லான ப்ளோயராவும் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. அதே போல ப்ளோயரா யூஸ் பண்ண முடியும். அதை எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வேக்யூம் கிளீன் பண்றப்ப முன்னாடி அட்டாச் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா ஹோஸ், அதை அப்படியே கலட்டி இதோட மண்டை மேல ஒரு கொண்ட மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில பாத்தீங்கன்னா இதை அட்டாச் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இது ப்ளோயரா மாறிடும். அப்படி ப்ளோயரா மாறினதுக்கு அப்புறம் 1600 வாட்ஸ் பவர்ஃபுல்லான மோட்டரை வச்சு நம்ம செம்ம பவர்ஃபுல்லான ப்ளோயராவே யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இதை யூஸ் பண்ணி நம்ம கீபோர்டு, பிசி கேபினெட், நம்ம கார்ல இருக்கிற டஸ்ட் அண்ட் ஜன்னோட மூணு முக்குல இருக்கிற டஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சக் பண்ணி இழுக்க முடியாது. அந்த இடத்துல இதை ப்ளோயரா யூஸ் பண்ணி அடிச்சு தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை தாண்டி டெரேஸ்ல காஞ்சு கிடக்கிற இலை, நம்ம உட்கார்ற சோஃபால மூணு முக்குல மாட்டி இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே இதை யூஸ் பண்ணி ப்ளோ பண்ணி செம்மையா க்ளீன் பண்ணிக்க முடியுங்க. நாங்க யூஸ் பண்ணி பார்த்தோம், ப்ளோயரும் செம்மையா இருக்குங்க. ஓகே, ஃபைனலா இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட பிரைஸ்க்கு இது செம்ம ஒர்த்துங்க. ஏன்னா இது சிங்கிள் பர்பஸா இல்ல மல்டி பர்பஸாவே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. அதாவது ட்ரை அண்ட் வெட் வேக்கம் கிளீனிங்க்கு மட்டும் இல்லைங்க, இது ஒரு பவர்ஃபுல் ப்ளோவராவும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. அதோட ரிசல்ட்ஸ்மே டாப் நாச்சா தான் இருக்கு. சோ நீங்க ஒரு பெரிய வீடு இல்லாட்டினா ஆபீஸை கிளீன் பண்றதுக்கு ஒரு ட்ரை அண்ட் வெட் வேக்கம் கிளீனர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இந்த அகாரோட ஏஸ் வெட் அண்ட் ட்ரை வேக்கம் கிளீனர் செம்மையான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு அப்படின்றது நீங்களே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.